விஜயுடன் கூட்டணி கிடையாது, அசிங்கப்படுத்திய ராகுல் காந்தி. அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. இப்போது கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு தரப்பினர் திமுக கூட்டணியில் தொடர விரும்புகின்றனர். இன்னொரு தரப்பினர் விஜயின் தாவேகாவுடன் கைகோர்க்க விருப்பம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து ராகுல் காந்தி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் நடக்கும் கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் பங்கேற்றுள்ளனர். தமிழக சார்பில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் எம்பி, எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது பற்றி அவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதனை பரிசீலனை செய்து காங்கிரஸ் மேலிடம் இறுதி முடிவு எடுக்க உள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்பட இன்னும் பலர் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஆனால் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், கரூர் எம்பி ஜோதிமணி உள்பட இன்னும் சிலருக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை என்று கூறப்படுகிறது. மாணிக்கம் தாகூர் நேரடியாக திமுகவை சீண்டி வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும் என மாணிக்கம் தாகூர் உள்பட பல நிர்வாகிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே வேளையில் விஜய் தன்னுடன் கூட்டணி வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனால் இந்த தலைவர்கள் தாவேகா கூட்டணியை விரும்புகின்றனர். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இந்த விவகாரம் கட்சிக்குள் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி திமுகவுக்கும் காங்கிரஸ் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் திமுக இடையே சமூக வலைத்தளங்களில் மோதல் அதிகரித்துள்ளது. மேலும் தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் தொடர குழப்பங்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மர்மமான மௌனமும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை வெயிட் அண்ட் வாட்ச் பாணியை கடைபிடித்து வரும் நடிகர் விஜய் விரைவில் ஒரு அதிரடி முடிவை எடுக்கப் போவதாக தகவல்கள் கசிகின்றன. விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்பது வெறும் கூட்டணி குறித்ததாக மட்டும் இருக்காது. அது தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் சமன்பாடுகளை மாற்றியமைக்கும் ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கும் என தெரிகிறது. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே காங்கிரஸ் ஊசலாடி கொண்டிருக்கும் வேளையில் விஜய் தனது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்றும் இளைஞர் படை மூலம் களத்தில் இறங்க தயாராகிவிட்டார். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் விஜய் எடுக்கும் அந்த ஒற்றை முடிவு 2026 தேர்தலில் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆட்சியில் பங்கு என அறிவித்த பிறகும் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் தற்போது வரை ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்கவில்லை என்பது அக்கட்சி நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அதிமுக, பாஜகவிலிருந்து வந்த சிலர் மீண்டும் தங்களது தாய் கட்சிக்கே திரும்பலாமா என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகா கூட்டணியில் இணைவார் என கூறப்பட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளதாக வரும் தகவல்கள் தாவேகாவில் இணைந்த நிர்வாகிகளை அசைத்து பார்த்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு தயாராகி வரும் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என அரசியல் களம் இப்போது அனல் பறக்க துவங்கிவிட்டது. அண்மை காலமாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் நிர்வாகிகளின் கோரிக்கை திமுக கூட்டணியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை வெளிப்படையாகவே முன்வைத்தார். ஜோதிமணி எம்பி, பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் இதே கோரிக்கையை முன்வைத்து வந்தனர். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை சட்டசபை தேர்தல் சமயத்தில் ஆட்சி அதிகாரம் என்ற வார்த்தை அதிகமாக ஒலித்து வருகிறது. இதற்கு காரணம் தாவேகா தலைவர் விஜயின் பேச்சே என்று சொல்லலாம். சில கட்சிகள் இது குறித்து முன்பு பேசியிருந்தாலும் தேர்தல் கூட்டணி சமயத்தில் அவர்கள் டிமாண்ட் வைத்ததில்லை. மேலும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த அளவுக்கு பேசு பொருளாக
பொருளாகி மாறியதில்லை. தங்களுடன் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று விஜய் வெளிப்படையாக பேசியதில் இருந்து பல கட்சிகள் முக்கிய விவாத பொருளாகவே இது மாறியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று குரல் வலுத்திருப்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கட்சி தாவேகா கூட்டணியில் இணையக்கூடும் என்ற பேச்சுக்களும் கிளம்பின. காரணம், தாவேகாவின் ஆட்சியில் பங்கு அளிப்போம் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுத்ததுதான். காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் விஜயின் தாவேகா பக்கம் செல்ல ஆவலாக இருக்கின்றனர். குறிப்பாக ஜனநாயகம் பட சர்ச்சையில் ராகுல் காந்தி விஜய்க்கு அளித்த ஆதரவு தாவேகா கூட்டணியை விரும்பும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கிடையே குஷியை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் தாவேகா கூட்டணிக்கு ராகுல் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே தாவேகாவில் அதிருப்தி முணுமுணுப்புகள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என அறிவித்த பிறகும் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் தற்போது வரை ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்கவில்லை என்பது அக்கட்சி நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவன் தாவேகா கூட்டணியில் இணைய வேண்டும் என விஜய் விரும்பினார். ஆனால் விஜயை கடுமையாக விமர்சித்து வரும் திருமாவளவன் திமுகவுடன் தான் கூட்டணி என உறுதியாக அறிவித்து விட்டார். காங்கிரஸ் கட்சி மட்டுமே சாதகமான கட்சியாக இருந்து வந்தது. எனினும் அங்கிருந்தும் தற்போது பாசிட்டிவ் சிக்னல் இல்லை என கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணியில் இணைந்தார். தாவேகா கூட்டணியில் இணைவார் என கூறப்பட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளதாக தகவல் வருகிறது. இது தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்ற ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தியும் கூட கூட்டணிக்கு வருவதற்கு கட்சிகள் தயாராக இல்லை என்பது விஜய் வெற்றி பெறுவார் என அவர்கள் நம்பவில்லை என்பதையே காட்டுவதாக தாவேகா நிர்வாகிகள் இடையே முணுமுணுப்பு எழுந்துள்ளது. அதிமுக பாஜகவில் இருந்து வந்த சிலர் மீண்டும் தங்களது தாய் கட்சிக்கே திரும்பலாமா என்ற எண்ணத்தில் இருப்பதால் தாவேகா நிர்வாகிகள் மிகவும் அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.